ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து வாஸ் வெஸ்ட் இண்டீஸ் டேட் T20 மேட்ச் ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா டெய்லியுமே வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா புதுசாக மேட்ச் நடக்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி நம்ம போட்டுகிட்டு இருக்கோம். டெய்லியுமே போட்டுகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன எப்படின்னு வாங்க பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான கோர்சஸ்ஸு நீங்கள் யூஸ் பண்ணி இதில் மந்த்லி 8000லேருந்து 17,000 வரையும் ஈஸியாக சம்பாதிக்கலாம். அது எப்படி என்ன ஏதுன்னு ஒரு சின்ன வீடியோவில் ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். உங்களுக்கு புரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்கும், கால் பண்ணி கேட்டுக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க கைஸ், நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் பேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதில் ஃபஸ்ட் ஆஃப் களமிறங்கின நியூசிலாந்து அணி 20 ஓவருக்கு 177 ரன் அடித்து 9 விக்கெட்டை விட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே 56 ரனில் ரன் அவுட் ஆகிட்டார். ராபின்சன் 23 ரனில் அவுட் ஆகிட்டார். ரச்சின் ரவீந்திரா 26 ரனில் அவுட் ஆகிட்டார். டேரியல் மிச்சல் சிறப்பாக விளையாடி 41 ரனில் அவுட் ஆகிட்டார். பிரேஸ்வெல் 11 ரனில் அவரும் தன்னுடைய விக்கெட்டை விட்டார். நிசம் 2 ரனில் அவரும் தன்னுடைய விக்கெட்ஸை விட்டார். மிடில் சாண்டர் ஒரு 4 அடித்து அவரும் தன்னுடைய விக்கெட்டை விட்டார். ஜெமிசன் 4 ரனில் ரன் அவுட் ஆகிட்டார். ரொம்பவே சிறப்பாக பந்து வீச்சு பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் அணி 177 ரன் தான் அடிச்சிருக்காங்க இந்த மேட்ச்சில். இதில் பார்த்திங்கன்னா யார் எக்ஸ்ட்ரா விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபார்டி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்ப்ரிங்கர் 1 விக்கெட்ஸ் எடுத்து இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா சிறப்பாக பந்து வீச்சு பண்ணியிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் அணி. இதில் செகண்ட் இன்னிங்ஸ் களமிறங்கின வெஸ்ட் இண்டீஸ் அணி 178 ரன் அடித்தா வெற்றி பெறுன்னு சொல்லிட்டு களமிறங்கின வெஸ்ட் இண்டீஸ் அணி 168க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 9 ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வின் பண்ணிட்டாங்க. 2-1 லீடில் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதனேஸ் 31 ரனில் அவுட் ஆகிட்டார். அக்யூஸ்டி 24 ரனில் அவரும் தன்னுடைய விக்கெட்டை விட்டார். 24 2 ரனில் அவுட் ஆகிட்டார். ரோமன் பவல் 2 ரனில் அவுட் ஆகிட்டார். ஜேசன் ஹோல்டர் அவர் 3 ரனில் அவர் தன்னுடைய விக்கெட்டை விட்டார். ஷாய்வோப் 1 ரனில் அவரும் தன்னுடைய விக்கெட்ஸை பறி கொடுத்தார். அடுத்து விக்கெட் விட்ட காரணத்தினால சஃபர்ட் சிறப்பாக விளையாடி 34 பாலில் 49 ரன் அடித்து அவரும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டார். ஸ்ப்ரிங்கர் தான் ஓரளவுக்கு நல்லா விளையாடி 20 பாலில் 39 ரன் அடித்து கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. அவரும் தன்னுடைய விக்கெட்டு விட்டார். ரொம்பவே சூப்பராக பந்து வச்சு பண்ணியிருக்காங்க நியூசிலாந்து அணி. யார் ஹையஸ்ட்டாக விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா சோதி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. டுஃபி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஜெமின்சன் 1 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சாண்டர் 1 விக்கெட்ஸ் எடுத்து இந்த மேட்ச்சையே 2-1 சொல்லிட்டு நியூசிலாந்து அணி லேட்டில் இருக்காங்க. ரொம்பவே சுலபமாக முடிச்சிட்டாங்க நியூசிலாந்து அணி 2-1 சொல்லிட்டு இப்போது லேட்டில் இருக்காங்க. மேட்ச் அமரில் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் தி மேட்ச்சு இஸ்ஸோதி தான் 3 விக்கெட்ஸ் எடுத்து மேன் ஆஃப் தி மேட்சை வாங்கியிருக்காரு. இதில் நியூசிலாந்தில் யார் ஹையஸ்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே 56 ரன் அடிச்சிருக்காரு. மிச்சல் 41 ரன் அடிச்சிருக்காரு. ரவீந்திரா 26 ரன் அடிச்சிருக்காரு. இதில் யார் விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர் 2, ஃபார்வர்டு 2, சஃபர்ட் 1. வெஸ்ட் இண்டீஸில் பார்த்தீங்கன்னா சஃபர்ட் 49 ரனில் அவர் தன்னுடைய விக்கெட்டை விட்டார். ஸ்ப்ரிங்கர் அவரும் 39 ரனில் அவுட் ஆகிட்டார். அதனேஸ் 31 ரனில் அவரும் தன்னுடைய விக்கெட்டை விட்டார். இஸ்ஸோடி தான் அதிகமாக விக்கெட் எடுத்தார், 3 விக்கெட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்கள் எல்லாருக்குமே ஷோ ஆகும். நம்ம ரெகுலராக வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கோம். நியூ அப்டேட்ஸ் நிறையா வந்துட்டு இருக்குது. நம்ம ரெகுலராக புதுசாக என்ன பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி
பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போகும்போது உங்களுக்கும் ஷோ ஆகும். என்னை வாட்ச் பண்ணி எல்லாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. விஷுவல் நெக்ஸ்ட் வீடியோவில்